ஹாய் ஹலோ வணக்கம். பொதுவாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸே வந்து இப்போ வந்து மேக் பண்ணுறதில்ல. குறிப்பிட்டு சொல்லணும்னா சாம்சங், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளில் மட்டும்தான் வந்து டேப்லெட்ஸ் இப்போ நிறையவே லான்ச் ஆகிட்டு இருக்குது. அதுலேயும் இந்த வீடியோவில் வந்து சாம்சங் கேலக்ஸி டேப் S6 5G மாடலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸி டேப் S6 5G. ஸோ இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனோட டேப் S6 மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது ரொம்ப சிமிலராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏறத்தாழ திக்னஸ் பார்த்தீங்கன்னா அதே 5.7 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கல 420 கிராம் வெயிட் வந்துட்டு இருக்குது. பார்க்கறது ரொம்ப சாலிடாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் கிளாஸும் பின்னாடி வந்து அலுமினியம் ஃப்ரேமில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ஒரு சூப்பரான பில்டாக தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இதில் அதே ஸ்டைலஸ் சப்போர்ட் இது எல்லா விஷயமும் இந்த டேப்லெட்லேயே கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்ப கூலாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கல. இந்த டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே தான். பார்க்கறதுக்கு AMOLED டிஸ்பிளேங்கெல்லாம் ரொம்ப கூலாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் சாம்சங் டிஸ்பிளே சொல்லி ஆகணும். ரொம்ப தாறுமாறான ஸ்பெசிஃபிகேஷனோடு கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600 × 2560 அப்படிங்கிற பிக்சல்ஸில் வந்து இது வந்து பில்ட் ஆகிருக்கு. ஒரு வியர்டான ரேஷியோ தான், பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:10 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது ரொம்ப அழகாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க HDR10 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. DCI-P3 கலர் கேமெட் கோடிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவு கலர் அக்யூரசி ரொம்பவே நல்லாவே இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே இங்கில் பிளாக்ஸாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல 100 டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக அன்லாக் பண்ணிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஒரு டேப்லெட்டில் டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு, எல்லாமே பில்டும் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இங்கே 100 டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கு. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல, இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனான Snapdragon 855+ ப்ராசர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவர் கிளாக் பண்ண Snapdragon 855 ப்ராசர் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸில் எந்த வித குறையும் இருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த ப்ராசர் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் இது. ஸோ அதே மாதிரி எந்த வித டாஸ்க் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங், கேமிங், இந்த எல்லா விஷயத்தையும் வந்து இது ரொம்ப ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணக்கூடியது தான். ஸோ கேமிங்னு சொல்லும்போது இந்த டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து adrino 640 GB கொடுத்துருக்காங்க. 700 MHz வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. ஸோ கேமிங்லேயும் எந்த வித குறைச்சலும் இருக்காது. ஹை அண்ட் கேம்ஸ் ஹை ரெசல்யூஷனில் ரொம்ப ஸ்மூத்தாகவே இந்த டேப் மூலிமா ரன் பண்ண முடியும். ஓவராலாக பொறுத்த வரைக்கும் கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வித குறையும் இருக்காது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாவே இங்கே கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். கேமராஸை பொறுத்த வரைக்கும் டேப்லெட்ஸில் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. பட் இந்த டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் f1.7 அப்சர் லென்ஸோட கப்பல் பண்ணியிருக்காங்க. இது எடுக்கிற ஷாட்ஸ் உண்மையாலே நல்லாவே இருக்கும். ஏன்னா சாம்சங்கில் ஒரு ப்ரீமியம் டேப்லெட்ஸில் கேமராஸ் நல்லா தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக முன்னாடி இருக்கிற செல்ஃபி சைடில் பார்க்கும்போது ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கேமராஸில் எந்த இது குறையும் வைக்கல. டேப்லெட்ஸ் இவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நல்லா தான் இங்கே சாம்சங் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட்டோட ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்க்கும்போது டேப்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் சவுண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். முன்னாடி வந்து டேப்லெட்ஸ்லாம் வந்து டூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க, ஸ்டீரியோ சவுண்டும் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி இதுலேயும் வந்து குவாட் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 4 கார்னர்லேயும் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா டால்பி சரவுண்ட் அச்சீவ் பண்ணுறாங்க. ரொம்பவே லவுடாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸை டியூன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா AKG மூலியமாக டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த AKG பிராண்டில் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தாறுமாறாகவே இருக்கும். ஸோ அது டியூன் பண்ணியிருக்காங்க. சவுண்ட்ஸ் இன்னுமே லவுடாகவும் பெட்டராகவும் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த இதில் இருக்க ஒரு சின்ன டவுன் சைடு என்ன சொல்லலாம், சாம்சங்கில் இந்த டேப்லெட் சீரிஸில் வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுக்கல. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கறது ஒரு சின்ன டவுன் சைடு தான். ஆனால் வந்து இங்கே வந்து Type-C சார்ஜிங்லேயே ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டரோடு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓவராலாக பார்க்கும்போது சவுண்ட் சிஸ்டம்லேயும் எந்த குறையும் இல்லை. சவுண்ட் சிஸ்டம் தாறுமாறாக இருக்குதோ சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த டேப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரைக்கும் ஒரே வேரியண்ட் தான் வந்து வருது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 TB வரைக்கும் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நிறையா ஸ்டோரேஜ் இந்த டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். டேப்லெட் வரதுக்கும் கண்டிப்பாக தேவையானது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நானோ சிம் ட்ரே சப்போர்ட் இருக்குது. இந்த நானோ சிம் ட்ரேயில் வந்து X50 மாடல் சப்போர்ட் இருக்கிறதுனால 5G சப்போர்ட் இதில் இருக்குது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ 5G எனேபிள் டேப்லெட் இதுதான் சொல்ல முடியும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா OS அதுக்கப்புறம் யூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த டேப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 10 வரும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டம் யூஐயான 1 UI 2.0 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக் மூலிமா இந்த டேப்லெட்டை நீங்கள் வந்து சாம்சங் டெக்ஸ் மோடாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு மினி PC மாதிரி யூஸ் பண்ண முடியும். அது ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம்.
பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த டேப்லெட் S6 5G மாடல்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து 7000 mAh பேட்டரி வந்து வருதுன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் டேப்லெட் வந்து 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி அப்கிரேட் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்க சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த டேப்லெட் வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் தான் இங்கே இருக்குது. கடைசியாக ப்ரைஸின்னு பார்க்கும்போது இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் S6 5G இந்த டேப்லெட்டோட விலைன்னு பார்க்கல இந்தியா லான்ச் ஆகலை ஏறத்தாழ வந்து ஒரு 45,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு ப்ரீமியம் டேப்லெட்னால இந்த ப்ரைஸிங் வந்து ஒரு வர்த்தான ப்ரைஸிங் தான் சொல்லலாம். இது ஐபேட் ப்ரோ சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைஸிங் பண்ணுறாங்க. அதை கம்பேர் பண்ணல ஒரு ப்ரீமியம் டேப்லெட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் S6 5G வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ்னே சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்பில்ட் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க, பேட்டரி சூப்பராக இருக்குது. ஸோ 855+ ப்ராசர், AMOLED டிஸ்பிளே, குவாட் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் கப்பல் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல பேக்கேஜாக தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் S6 5G வந்து ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி டேப் S6 5Gயோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு PK Tech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.